Hello friends, welcome back to new video. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Windows Defenderல exclusion எப்படி ஆட் பண்றது. சப்போஸ் நீங்க ஆட் பண்ணி மறந்திருந்தாலும் அந்த exclusion ஆட் பண்ண ஃபைல் எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் and subscribe பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அந்த கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ நீங்க Windows Defenderல ஃபைல் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா Windows கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போங்க. ஸோ இல்லைனா விண்டோஸ் செட்டிங்ஸில் போனாலும் ஓகே தான், இல்லைன்னா சும்மா விண்டோஸ் டிஃபெண்டர்னு டைப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் இப்போ செட்டிங்ஸில் போய்க்கிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி போங்க. அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி போயிட்டு விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்கும். எதுக்கு கீழேனா வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸ் கீழே மேனேஜ் செட்டிங்ஸ் கொடுங்க. கொடுத்தக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும், இங்கேயே போட்டிருக்கோம், அதை என்ன ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸ்க்ளூஷன் என்னென்னு. ஸோ எக்ஸ்க்ளூஷனில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஆட் ஆர் ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 டைப்பு கேட்கும். ஸோ கீழே இருக்கிற 2 டைப் நம்மளுக்கு தேவைப்படாது, மோஸ்ட்லி நம்ம ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ ஃபைலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபைல்ஸ் தான் காட்டும். ஸோ செப்பரேட்டாக குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஃபைல், அதாவது gti5.exe eurotracksimulator.exe அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபைல் நீங்கள் வந்து ஆட் பண்ணோம்னா அந்த ஃபைலை ஆட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆட் அண்ட் எக்ஸ்க்ளூஷனில் போயிட்டு ஃபோல்டர் அப்படின்னு, அதாவது எனக்கு ஃபுல் ஃபோல்டர், இப்போ கேம்ஸ் நிறையா ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன், அந்த ஃபோல்டர் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஏதாவது கிராக் ஃபைல்ஸ்லாம் வைரஸ் மாதிரி காட்டுது, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு எந்த ஃபோல்டர்னாலும் இதில் ஃபுல்லாகவே ஃபோல்டர் தான் உங்களுக்கு காட்டணும், ஃபைலே காட்டாது. ஃபோல்டர் ஆப்ஷனில் வந்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் ஃபைலாகவும் தனியாக குறிப்பிட்ட ஃபைலாகவும் ஆட் பண்ணிக்கலாம், ஸோ நீங்கள் ஃபோல்டராகவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிள் தான் இந்த எக்ஸ்க்ளூஷன் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடு மோஸ்ட்லி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைரேட்டட் கேம்ஸ் கண்டிப்பாக ஆடுவீங்க. பைரேட்டட் கேம்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வைரஸ் மாதிரி தான் காட்டும், ஏன்னா அது கிராக் பண்ணியிருக்கனால வைரஸ் மாதிரி காட்டும் விண்டோஸ் டிஃபெண்டர். ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட தம்ஸ் அப் பட்டன் கொடுத்துருங்க. அண்ட் அடுத்து ஏதாவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ் வேணும்னாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, டேக் கேர்.